அந்த பாடம் அவங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். புரியலன்னா இட் டேக்ஸ் மோர் டைம். ஸோ புரியாத பாடத்தை படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். புரிஞ்சு படித்தா சீக்கிரம் முடிச்சிடலாம். 4வது, அந்த பாடம் உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்கள். புரிகிறது வேறு, பிடிக்கிறது வேறு. என் அன்பார்ந்தவர்களே, விருதுநகர் மாவட்டத்திலேருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்ததுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு 2 குழந்தைகள், பெரியவோ சின்னவோ. சின்னவளை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. பெரியவோ 10th படிக்கிறான். ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்க படிக்கிறதுக்கு. ஒரு சின்ன பேசேஜ் படித்து அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு 4 மணி நேரம் எடுக்கிறாங்க. இத்தனை நேரம் எடுத்தாங்களன்னா அவங்களால எப்படி படிக்க முடியும்? We are very worried. I don't know what to do. She is working very hard, sir. She gets up in the morning, early morning, 4 o'clock. She does not waste her time on mobile phone and all that. But she takes so much time. அதுதான் அவங்களுடைய ஒரு பிரச்சனை. ஒரே ஒரு விஷயம் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த மெசேஜ் அவங்களும் பார்ப்பாங்க நினைக்கிறேன். நமக்கு இஷ்டமோ இஷ்டம் இல்லையோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும். ஆங்கிலத்தில் டைம் ஃப்ரேம் அப்படி சொல்லுவாங்க. ஒரு வேலையை செய்வதற்கு இவ்வளோ நேரம் தான், அதுக்கு மேலே விடக்கூடாது. இப்போ ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ தான் பண்ணால் அதுக்குள்ளே கட்டி முடிக்கணும். நம்ம பட்ஜெட் அவ்வளோதான், இவ்வளோ தான் இடம் இருக்குது, அதுக்குள்ளே தான் நம்ம 2 பெட்ரூமோ 3 பெட்ரூமோ கட்டணும். அதே போல் தான் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் தான், அதுக்கு மேலே கூடாது. அப்போது என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒருவேளை நம்ம குழந்தை பேர் எதனா தப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 4 மணி நேரம் புக்கோடு உட்கார்றா, ஆனால் எவ்வளோ நேரம் படிக்கிறா? இந்த 2 வார்த்தை எழுதிக்கோங்க. அவைலபிள் டைம், ப்ரொடக்டிவ் டைம். 2 வார்த்தை, அவைலபிள் டைம், ப்ரொடக்டிவ் டைம். அவைலபிள் டைம் 4 மணி நேரம், ஆனால் ப்ரொடக்டிவ் டைம் எவ்வளோ நேரம் ஆக்சுவலி படித்தாங்க அப்படின்னா குறைவு. இப்போ நான் ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன், தொடர்ந்து எவ்வளோ நேரம் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியுது, அது ரொம்ப முக்கியம். இங்கே பார்க்குறேன், அங்கே பார்க்குறேன், மனசு எங்கெல்லாம் ஓடுது. 4 மணி நேரமாக அம்மா கூடவே இருக்க முடியுமா அந்த குழந்தையோட? அவங்களுக்கு வேலை இருக்கும். நிறையா குடும்பங்கள்லாம் அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ we have to find out, is there a problem with the student? ஆர் சில குழந்தைகளுக்கு லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ்னு ஒன்று உண்டு, எல்டின்னு சொல்லுவாங்க. டிஸ்லெக்ஸியா போன்ற சில குறைபாடுகள் இருக்கலாம். சரி, லேர்னிங் டிஃபிகல்ட்டி, அதில் ஒரு குறையுமே இல்லை. என்ன, மற்றவங்க 1 மணி நேரம் படிக்கிற அந்த பாடத்தை இவங்களுக்கு 3 மணி நேரம் ஆகலாம். இட்ஸ் எ டிலே, இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் டேக்கிங் மோர் டைம். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய பல பெரியவர்கள் எல்லாம் கூட நிறைய அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹென்ரி ஃபோர்ட், வால்ட் டிஸ்னி, வின்ஸ்டன் சர்ச்சில், ஐன்ஸ்டீன், இவங்கள்லாம் டிஸ்லெக்ஸியா. அண்மையில் ஒரு பெரிய சீனியர் ரெவென்யூ அஃபிஷியல் அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது, நான் கஷ்டப்பட்டு படித்தேன். நீங்கள்லாம் 4 மணி நேரம் படிக்கிறத எனக்கு 8 மணி நேரம் ஆகும், அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால் நான் அதிக மணி நேரம் படித்தேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்சன்ட்ரேஷன் இருக்கான்னு பார்த்துக்கணும். 2வது, இது மாதிரி குறைபாடுகள் இருக்கா? 10ல் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பட் டோன்ட் வரி, தட் கேன் பி ஓவர் கம். 3வது, அந்த பாடம் அவங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். புரியலன்னா இட் டேக்ஸ் மோர் டைம். ஸோ புரியாத பாடத்தை படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். புரிஞ்சு படித்தா சீக்கிரம் முடிச்சிடலாம். 4வது, அந்த பாடம் உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்கள். புரிகிறது வேறு, பிடிக்கிறது வேறு. நமக்கு பிடிச்சமான பாடத்தை நான் ஆர்வத்தோடு கான்சன்ட்ரேஷனோடு நம்ம படிப்போம். அந்த லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் கூட அந்த ஆஃபீஸர் சொன்னார் பாருங்கள், மற்றவங்களுக்கு 4 மணி நேரம், 10 மணி நேரம் ஆகும்னு சொன்னார் பாருங்கள். அதே மாதிரி பிடிச்சதாக இருந்தால் we will work very hard. அதனால் we have to find out. 5வது பாயிண்ட், அது மாதிரி குழந்தைகள உட்கார வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இதில் எந்த பிரச்சனை காரணமாக அதிக நேரம் எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதை நம்ம அட்டாக் பண்ணணும். குழந்தைய அட்டாக் பண்ணக்கூடாது. ஸோ we have to understand. So my answer to this problem is find out why the child is taking more time. ஆனால் இந்த பதிவுடைய இறுதியாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். மூளையை பொறுத்த வரையில்
த பிரெயின் இஸ் வெரி 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 ஸ்மார்ட். அப்படி சிட்டிக்க போகிற நேரத்தில் 60 புதிய இன்ஃபர்மேஷனை கிரகிச்சுக்கமா மூளை அப்படின்ற வேலைக்கு அவ்வளோ ஃபாஸ்ட். ஸோ அதில் இருக்க பொட்டென்ஷியலை நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த காரணங்களினால அதிக நேரம் ஆகலாம். ஸோ தி மதர் ஹேஸ் டு ஒர்க் வித் த சைல்ட். இது போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா பெஸ்ட் யூ கேன் கோ டு எ கவுன்சிலர். கவுன்சிலர் நான் சைக்கியாட்ரிக் கவுன்சிலர் சொல்லலை. யூ கேன் கோ டு எ மென்டர் ஹூ ஆர் எஜுகேஷனிஸ்ட். அவங்களோட உட்காந்து பிரச்சனை நீங்கள் எடுத்து சொல்லலாம். வகுப்பாசிரியை போய் கேட்கலாம். ரைட். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கிவ். படிப்பு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுனால் தெளிவு வேணும் அப்படின்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது. அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ. டெலிஃபோன் பண்ணாதீங்க. வில் ட்ரை டு கவர் இட் இன் தி நெக்ஸ்ட் கம்மிங் எபிசோட்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.